ஓம் சாந்தி. இன்றைய முரளி 24/3/2026 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக வேண்டும். ஒரு தந்தையின் வழியில் நடக்க வேண்டும். எந்தவித டிஸ்சர்வீஸும் செய்யக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளை மாயா கடுமையாக தாக்குகிறது? பெரிய குறிக்கோள் எது? பதில்: எந்த குழந்தைகள் தேக அபிமானத்தில் இருக்கிறார்களோ அவர்களை மாயா கடுமையாக தாக்குகிறது. பிறகு பெயர் உருவில் சிக்குகிறார்கள். தேக அபிமானம் வந்தால் அறை விழும். அதனால் பதவி குறையும். தேக அபிமானத்தை முறிப்பதே பெரிய குறிக்கோள். குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை எப்படி கீழ்ப்படியும் சேவகராக இருக்கிறாரோ, எவ்வளவு அகந்தையின்றி இருக்கிறாரோ அப்படி அகந்தை அற்றவராகுங்கள். எந்த அகங்காரமும் இருக்கக்கூடாது. பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிவது இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நாம் மூலவதனத்தில் இருந்த போது நாம் பாபாவின் உடையவராக இருந்தோம். பாபா நம்முடையவராக இருந்தார் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். குழந்தைகள், உங்களுக்கு ஞானம் மிக நன்றாக கிடைத்திருக்கிறது. நாம் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது மீண்டும் நாம் அவருடையவராக மாறி இருக்கிறோம். ராஜயோகத்தை கற்பித்து சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்க அவர் வந்திருக்கிறார். கல்ப முன்னர் போலவே மீண்டும் வந்திருக்கிறார். இப்போதைய குழந்தைகளே என தந்தை அழைக்கிறார். அதற்காக குழந்தையாக மாறி இங்கே மதுவனத்திலே அமர வேண்டாம். நீங்கள் உங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருங்கள். தாமரை மலர் தண்ணீரில் இருக்கிறது, ஆனால் தண்ணீருக்கு மேலே இருக்கிறது. அதில் தண்ணீர் ஒட்டுவதும் இல்லை. நீங்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும், ஆனால் தூய்மையாக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இது உங்கள் பல பிறவிகளின் கடைசி பிறவி. மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் தூய்மையாக்க நான் வந்திருக்கிறேன். பதித்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒருவரே. அவரை தவிர வேற யாரும் தூய்மையாக்க முடியாது. அரை கல்பமாக நாம் ஏணியில் இறங்கி வந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். 84 பிறவிகளை நீங்கள் நிச்சயம் முடிக்க வேண்டும். 84 பிறவிகளை முடித்து எப்போது உளுத்த நிலையில் பெறுவீர்களோ அப்போது நான் வர வேண்டியிருக்கிறது. இடையில் வேற யாரும் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்ற முடியாது. தந்தையையோ படைப்பையோ யாரும் அறியவில்லை. நாடகப்படி அனைவரும் கலியுகத்தில் அழுக்காக தம்ம பிரதானமாக மாறியே தீர வேண்டும். தந்தை வந்து அனைவரையும் தூய்மையாக்கி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். நீங்கள் தந்தையிடமிருந்து சுகதாமத்தின் ஆஸ்தி பெறுகின்றீர்கள். சத்தியுகத்தில் எந்த துக்கமும் ஏற்படுவதில்லை. இப்போது நீங்கள் உயிரோடு தந்தையின் உடையவராக மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் இல்லற விவகாரத்திலேயே இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். பாபா ஒருபோதும் யாரையும் வீடு வாசலை விடுங்கள் என்று சொல்ல முடியாது. இல்லற விவகாரத்தில் இருந்தபடியே இந்த கடைசி பிறவி பவித்திரமாக வேண்டும். நீங்கள் வீடு வாசலை விடுங்கள் என எப்போதாவது தந்தை சொன்னாரா என்ன? இல்லை. ஈஸ்வரிய சேவை செய்வதற்காக நீங்களாகவே விட்டீர்கள். சில குழந்தைகள் வீட்டில் இல்லறத்தில் இருந்தபடியே ஈஸ்வரிய சேவை செய்கிறார்கள். அவர்களை விட வைப்பது இல்லை. தந்தை யாரையும் விட வைப்பதில்லை. நீங்கள் தாமாகவே சேவைக்கு வந்து இருக்கின்றீர்கள். தந்தை யாரையும் விட வைக்கவில்லை. உங்கள் லௌகீக தந்தை திருமணம் செய்ய சொல்கிறார். நீங்கள் செய்வதில்லை. ஏனென்றால் இந்த மரணலோகத்தின் கடைசி நேரம் என்பது உங்களுக்கு தெரியும். திருமணம் கேடாகவே இருக்கும். பிறகு நாம் எப்படி தூய்மையாக முடியும்? நாம் ஏன் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில் ஈடுபடக்கூடாது? ராமராஜ்யமாக இருக்க வேண்டும் என குழந்தைகள் விரும்புகின்றீர்கள். பதித்த பாவனரே சீதாராம் என அழைக்கின்றீர்கள் தானே. ராமரே வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த நேரம் சுகம் காக்க எச்சத்திற்கு சமமானது என்று சன்னியாசி சொல்கிறார். உண்மையில் அப்படித்தான் இருக்கிறது. இங்கே சுகமே இல்லை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் யாருடைய புத்தியிலும் இல்லை. தந்தை ஒன்றும் துக்கத்திற்காக இந்த உலகை படைக்கவில்லை. சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று தந்தை கேட்கிறார். அங்கே கம்சன் போன்றோர் எங்கிருந்து வருவார்கள்? இப்போது எல்லையற்ற தந்தை எதை சொல்கிறாரோ அந்த வழியில் நடக்க வேண்டும். தன் மன வழியில் நடப்பதால் தன்னை நாசம் செய்கிறீர்கள். ஆச்சரியப்பட்டு கேட்டு சொல்லியவர்கள் ஓடிவிடுகிறார்கள் அல்லது துரோகியாகிறார்கள். எத்தனை பேர் சென்று டிஸ்சர்வீஸ் செய்கிறார்கள். அவர்கள் நிலை பிறகு என்னவாகும்? வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்கு பதிலாக சோழி போல மாற்றுகிறார்கள்.
இந்த நடத்தையால் இந்த பதவி பெற்றாய் என கடைசியில் உங்களுக்கு தன்னை பற்றிய அனைத்தும் காட்சியாக கிடைக்கும். இங்கே நீங்கள் எந்த பாவமும் செய்யக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகின்றீர்கள். பாவத்திற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள், ஆனால் முற்றிலும் குறைந்த பதவியே கிடைக்கும். இங்கே நீங்கள் ராஜயோகத்தை கற்க வந்திருக்கின்றீர்கள், பிறகு பிரஜை ஆகிறீர்கள். பதவியில் அதிக வித்தியாசம் இருக்கிறது. யாகத்திற்கு கொஞ்சம் கொடுத்த பிறகு அதை திரும்ப எடுத்துக்கொண்டால் சண்டால பிறவி கிடைக்கும் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சில குழந்தைகளின் நடத்தையும் அப்படி இருக்கிறது. அதனால் பதவி குறைகிறது. ராஜா ராணிக்கு பதிலாக பிரஜையிலும் குறைந்த பதவி கிடைக்கும்படி எந்த செயலையும் செய்யக்கூடாது என்பதை பாபா புரிய வைக்கிறார். யாகத்தில் சுவாகா ஆன பிறகு வெளியே ஓடிப்போனால் சென்று என்ன நிலை பெறுவார்கள்? குழந்தைகளே, எந்த விக்காரமும் செய்யாதீர்கள், இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும் என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். பிறகு ஏன் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? இங்கே இருப்பவர்களை விட வீட்டில் இல்லறத்தில் இருப்பவர்கள், சேவையில் இருப்பவர்கள் மிக உயர்ந்த பதவி பெறுகின்றார்கள். அப்படி அதிக ஏழைகள் இருக்கிறார்கள். 8 அல்லது 1 ரூபாய் அனுப்புகின்றார்கள். ஒருவர் இங்கே 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஏழைக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஏனென்றால் அவர் எந்த பாவ கர்மமும் செய்வதில்லை. பாவம் செய்தால் 100 மடங்காகும். நீங்கள் புண்ணிய ஆத்மாவாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். துக்கம் கொடுத்தால் பிறகு நீதிமன்றம் கூடும். நீ இன்னென்ன செயல்களை செய்தால் இப்போது தண்டனை அனுபவி என காட்சி கிடைக்கும். பதவியும் குறையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இருந்தும் சில குழந்தைகள் தலை கீழாக நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்போதும் பால் பாயசத்தைப் போல இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். ஒருவேளை உப்பு தண்ணீராக இருந்தால் அதிக டிசர்வீஸ் செய்வீர்கள். ஒருவரின் பெயர் உருவில் சிக்கினால் அதுவும் அதிக பாவமாகிறது. மாயா ஒரு எலியை போல இருக்கிறது. அது ஊதவும் செய்கிறது, கடிக்கவும் செய்கிறது, ரத்தமும் வருகிறது, இருந்தும் தெரிவதில்லை. அதே போல மாயாவும் ரத்தம் வர வைக்கிறது, அப்படிப்பட்ட செயலை செய்ய வைக்கிறது, செய்ததே தெரிவதில்லை. 5 விகாரங்கள் ஒரேடியாக தலையை திருப்புகிறது. தந்தை எச்சரிக்கையும் கொடுப்பார் தானே? எனக்கு எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தின் முன்னால் சொல்லும் நிலை வரக்கூடாது. ஈசன் கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். தானே எவ்வளவு அகந்தை என்று இருக்கிறார். நான் கீழ்ப்படிந்த சேவகன் என்று சொல்கிறார். சில குழந்தைகளிடம் எவ்வளவு அகங்காரம் இருக்கிறது. தந்தையின் உடையவரான பிறகு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார்கள். அதை பற்றி கேட்காதீர்கள். இதைவிட யார் வெளியில் இல்லற விவகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அதிக உயரத்திற்கு போகிறார்கள். தேக அபிமானம் வந்தவுடன் மாயா ஜோராக குத்து விடுகிறது. தேக அபிமானத்தை மறிப்பதே பெரிய குறிக்கோள். தேக அபிமானம் வந்தவுடன் அறை விழுகிறது. அதனால் ஏன் தேக அபிமானத்திற்கு வர வேண்டும்? பதவியை அழிக்க வேண்டும். அங்கே சென்று துப்புரவு செய்யும் நிலை வரக்கூடாது. இப்போது யாராவது தந்தையிடம் கேட்டால் அவரால் சொல்ல முடியும், நான் எவ்வளவு சேவை செய்கிறேன், நான் எவ்வளவு பேருக்கு சுகம் கொடுக்கிறேன் என்பதை தானும் புரிந்து கொள்ள முடியும். பாபா மம்மா அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார்கள், எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பாபா மும்பையில் எவ்வளவு ஞான நடனம் ஆடினார். சாதக பறவைகள் அதிகம் இருந்தார்கள். அதிக சாதக பறவைகள் முன்பாக நான் ஞான நடனம் ஆடும்பொழுது நல்ல நல்ல பாயிண்டுகள் வருகின்றன என்று தந்தை சொல்கிறார். சாதக பறவைகள் ஈர்க்கின்றார்கள். நீங்களும் அப்படி ஆக வேண்டும். அப்போதே பின்பற்றுவீர்கள். ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும். தன் வழியில் நடந்து பெயரை கெடுத்தால் அதிக நஷ்டம் ஏற்படும். இப்போது தந்தை உங்களை புத்திசாலியாக மாற்றுகிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்போது யாரும் அப்படி நினைப்பதில்லை. பாரதத்தை போன்ற தூய்மையான தேசமாக வேறு எதுவும் இருப்பதும் இல்லை. பாரதவாசிகள் நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது என்று சொல்கின்றார்கள். ஆனால் புரிந்து கொள்வது இல்லை. வந்து மூத்திர துணிகளை துவைத்ததாக குருநானக்கு பகவானுக்கு புகழ் பாடினார். ஒரு ஓங்காரமானவர் என்ற புகழ் அவருக்கே இருக்கிறது. சிவலிங்கத்திற்கு பதிலாக அழியாத சிம்மாசனத்தை வைத்து விட்டார்கள். இப்போது தந்தை உங்களுக்கு முழு உலகின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே, ஒரு பாவமும் செய்யாதீர்கள், இல்லை என்றால் 100 மடங்கு ஆகும். என பெயரை கெடுத்தால் பதவி கெடும். என் பெயரை கெடுத்தால் பதவி கெடும். மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை வைரம் போல மாற்றுங்கள், இல்லை என்றால் அதிகமாக வருத்தப்படுவீர்கள். தலைகீழாக எதை செய்தீர்களோ அது உள்ளே உறுத்தி கொண்டு இருக்கும். ஒவ்வொரு கல்பமும் நான் இப்படியே செய்வேனா என்ன, அதனால் தாழ்ந்த பதவி பெறுவேனா என உள்ளம் உறுத்தும் தாய் தந்தையை பின்பற்ற விரும்பினால் உண்மையாக சேவை செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மாயா எங்கிருந்தாவது உள்ளே நுழைகிறது. சென்டரின் தலைவர்கள் முற்றிலும் அகந்தையின்றி இருக்க வேண்டும். தந்தை எவ்வளவு பணிவோடு இருக்கிறார் என்பதை பாருங்கள். சில குழந்தைகள் பிறரிடமிருந்து சேவை பெறுகின்றார்கள். தந்தை எவ்வளவு அகந்தை இல்லாமல் இருக்கிறார். ஒருபோதும் யாரிடமும் கோவப்படுவதில்லை. குழந்தை கீழ்ப்படியாத போது தந்தை அவருக்கு புரிய வைக்க முடியும், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பது. எல்லையற்ற தந்தைக்கே தெரியும். அனைத்து குழந்தைகளும் ஒரே மாதிரி நல்லவர்களாக இருப்பதில்லை, கெட்டவர்களும் இருக்கிறார்கள். தந்தை விளக்கம் கொடுக்கிறார். எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள். இது வளர்ந்த ஆயிரக்கணக்கில் எண்ணிக்கை வரும். அதனால் எந்த தவறும் செய்யாதீர்கள் என தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கின்றார். இங்கே அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற வந்திருக்கின்றீர்கள். அதனால் எந்த அழுக்காகும் வேலையையும் செய்யாதீர்கள். பெயர் உருவிலும் சிக்கக்கூடாது. தேகாபிமானமும் வரக்கூடாது. ஆத்மா அபிமானியாகி தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஸ்ரீமத்துப்படி நடந்து கொண்டே இருங்கள்.
மாயா மிக பிரபலமாக இருக்கிறது. தந்தை எல்லாவற்றையும் புரிய வைக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தையைப் போல அகந்தையற்றவராக வேண்டும். யாரிடமிருந்தும் சேவை பெறக்கூடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, தண்டனை பெற எந்த ஒரு பாவ செயலையும் செய்யக்கூடாது. உங்களுக்குள் பால் பாயசத்தைப் போல இருக்க வேண்டும். 2. ஒரு தந்தையின் ஸ்ரீமத்துப்படி நடக்க வேண்டும், தன் மனப்போன போக்கில் போகக்கூடாது. வரதானம்: நொடியில் தேக வடிவ ஆடையிலிருந்து விலகி கர்ம சுமையை வெற்றி பெறும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவராகுக. எப்போது கர்ம சுவை தீவிரமாகுமோ, கர்மேந்திரியங்களை கர்ம சுவை தன் பக்கம் கவர்ச்சி செய்யுமோ, அதாவது எந்த நேரம் அதிக வலி ஏற்படுமோ அந்த நேரம் கர்ம சுமையை கர்மயோகமாக மாற்றுபவர்களை சாட்சியாக இருந்து கர்மேந்திரியங்களால் அனுபவிப்பவர்களை அனைத்து சக்திகளும் நிறைந்த அஷ்டரத்தின வெற்றியாளர் என்று சொல்வார்கள். அதற்காக நீண்ட காலம் தேக வடிவ ஆடையிலிருந்து விலகி இருக்கும் பயிற்சி இருக்க வேண்டும். இந்த ஆடை உலகின் அல்லது மாயாவின் கவர்ச்சியில் டைட் ஆகக்கூடாது, அதாவது ஈர்க்கக்கூடாது. அப்போது எளிதில் அகற்ற முடியும். ஸ்லோகன்: அனைவரின் மரியாதையை பெறுவதற்கு பணிவுடையவராகுங்கள். பணிவே உயர்வின் அடையாளம். மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம் 1. ஈஸ்வர் சர்வவியாபி இல்லை. அதற்கு நிரூபணம் என்ன? குழந்தைகளே, எங்கே வெற்றி இருக்குமோ அங்கே நான் இருப்பேன் என்பது சிரோன்மணி கீதையில் இருக்கும் பகவான் வாக்கு. இதுவே பரமாத்மாவின் மகா வாக்கியமாகவும் இருக்கிறது. மலைகளில் நான் இமயமாக இருக்கிறேன், சர்ப்பங்களில் நான் காளி நாகமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. மலைகளில் உயர்ந்ததாக கைலாய மலையை காட்டுகின்றார்கள், பாம்புகளில் காளி நாகத்தை காட்டுகிறார்கள். இதிலிருந்து பரமாத்மா அனைத்து சர்ப்பங்களிலும் காளி நாகமாக மட்டும் இருந்தால் மற்ற அனைத்து பாம்புகளிலும் அவர் இருப்பதில்லை தானே. பரமாத்மா மிக உயர்ந்த மலையில் இருந்தால் மற்ற தாழ்ந்த மலைகளில் அவர் இல்லை தானே. மற்றபடி எங்கோ வெற்றியோ அங்கே நான் பிறக்கின்றேன் என்றால் தோல்வியில் அவர் இல்லை தானே. இப்போது இந்த விஷயங்கள் பரமாத்மா சர்வவியாபி இல்லை என்பதை நிரூபிக்கின்றன. ஒரு பக்கம் இப்படி சொல்கின்றார்கள், இன்னொரு பக்கம் பரமாத்மா அநேக உருவங்களில் வருவதாக சொல்கின்றார்கள். அப்படி பரமாத்மாவிற்கு 24 அவதாரங்களை காட்டியிருக்கின்றார்கள். மீன், ஆமை போன்ற அனைத்து உருவங்களும் பரமாத்மாவுடையவை என்று சொல்கின்றார்கள். இது அவர்களின் பொய்யான ஞானம். அதே போல பரமாத்மா அனைத்திலும் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த நேரம் கலியுகத்தில் மாயாவே எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்க பரமாத்மா எங்கும் எப்படி வியாபித்து இருக்க முடியும்? நான் மாயாவில் வியாபத்தி இருப்பதில்லை என்று கீதையிலும் சொல்லப்பட்டுள்ளது. இதிலிருந்து பரமாத்மா எல்லா இடங்களிலும் இருப்பதில்லை என்பது நிரூபணம் ஆகிறது. 2. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் இருப்பிடம் நிராகார உலகம். எப்போது நாம் நிராகார உலகம் என்று சொல்கிறோமோ அப்போது நிராகாரம் என்றால் அதற்கு எந்த உருவமும் இல்லை என்பது அர்த்தமாகாது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். நாம் நிராகார உலகம் என்று சொன்னால் நிச்சயம் ஏதோ உலகம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் அதற்கு ஸ்தூல உலகத்தை போன்ற வடிவமில்லை. அதே போல பரமாத்மா நிராகாரர். ஆனால் அவருக்கு அவரது சூட்ச்ம உருவம் அவசியம் இருக்கிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் இருப்பிடமாக நிராகார உலகம் இருக்கிறது. எனவே எப்போது நாம் உலகம் என்ற வார்த்தையை சொல்கிறோமோ அப்போது அது உலகம், அங்கே வசிக்கின்றார்கள் என்பது நிரூபணமாகிறது. அதனால் தானே உலகம் என்ற பெயர் இருக்கிறது. இப்போது உலக மனிதர்கள் பரமாத்மாவின் ரூபத்தை அகண்ட ஜோதி தத்துவம் என்று நினைக்கின்றார்கள். அது பரமாத்மா இருக்கும் இடம். அதை ரிடையர் ஹோம் என்று சொல்கிறார்கள். எனவே நாம் பரமாத்மாவின் வீட்டை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. இப்போது மற்றது அகாரி. ஆகாரி சூட்ச்ம உலகம். அங்கே பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகிய தேவர்கள் சூட்ச்ம உருவில் இருக்கின்றார்கள். இது சாக்கார மனித உலகம். இதற்கு 2 பாகங்கள் இருக்கின்றன. ஒன்று விகாரமற்ற சொர்க்க உலகம். அங்கே அரைக்கல்பம் அனைத்து வித சுகங்களும் இருக்கின்றன, பவித்திரமும் அமைதியும் இருக்கின்றன. மற்றது விகார கலியுக துக்கம் அசாந்தியின் உலகம். இப்போது அவற்றை 2 உலகங்கள் என்று ஏன் சொல்கின்றார்கள்? ஏனென்றால் சொர்க்கம், நரகம் இரண்டும் பரமாத்மாவால் படைக்கப்பட்ட உலகம் என்று மனிதர்கள் சொல்கின்றார்கள். இதை குறித்த பரமாத்மாவின் மகா வாக்கியம் என்றால் என்னவென்றால், குழந்தைகளே, நான் ஒன்றும் துக்கமான உலகை படைக்கவில்லை. நான் படைத்த உலகம் சுகமாக இருந்தது. இப்போது இருப்பது இந்த துக்க அசாந்தியின் உலகம். மனிதர்கள் தம்மையும் பரமாத்மா என்னையும் மறந்த காரணத்தால் இந்த கணக்கு வழக்கை அனுபவிக்கிறார்கள். மற்றபடி எந்த நேரம் சுகம் மற்றும் புண்ணியம் இருக்குமோ அப்போது அங்கே எந்த உலகமும் செயல்படாது என்பது கிடையாது. அது தேவர்கள் வசிக்க இடமாக இருந்தது என்று நாம் சொல்லும் பொழுது அவசியம் அங்கே எல்லாம் இல்லறமாக இருந்தது. ஆனால் அங்கே விகாரத்தின் மூலமாக பிறப்பு ஏற்படவில்லை என்பது நிச்சயம். அதன் காரணத்தால் அவ்வளவு கர்ம பந்தனம் இருக்கவில்லை.
அந்த உலகை கர்ம பந்தனமற்ற சொர்க்க உலகம் என்று சொல்கின்றார்கள். எனவே ஒன்று நிராகார உலகம், மற்றது ஆகார உலகம், மூன்றாவது சாகார உலகம். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.